அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பு. மறுபடியும் உங்களை சந்திக்கல, மகிழ்ச்சி. பார்த்திங்கன்னா இந்த பனிக்காலம் சொல்லும் பொழுது நிறையா கிளைமேட் சேஞ்சினால் அடுக்கு தும்மல், ஒற்றை தலைவலி, நாள்பட்ட சளி, இந்த மூக்கில் தண்ணி ஒழிக்கிட்டே இருக்கிறது, இப்படி பல வகையாக இருக்குது. இது இந்த பனிக்காலத்தை தாண்டி ஒரு சில எப்பயுமே இருக்குது. ரெகுலராக சைனீஸ் கம்பெனினால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் போது, நீங்கள் பொதுவாகவே தூசி இந்த மாதிரி இடத்துக்கு அதிகமாக போகாமல், இந்த புகைப்பட இடத்துக்கு போகாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. இந்த மாஸ்கெல்லாம் பயன்படுத்திக்க அந்த மாதிரி சமயங்கள் அதை தவிர்க்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி பொதுவான விஷயங்களை இதை தவிர்த்து நம்ம உணவுகளையும் சின்ன சின்ன பயிற்சி பண்ணும்பொழுது இது வராமல் பார்த்துக்க முடியும். அப்போ இருக்க சரிப்படுத்த சின்ன மருந்து சொல்கிறேன், அதை மாதிரி பயன்படுத்தினா இருக்க சரிப்படுத்திக்கலாம். இந்த வராமல் இருக்க என்ன செய்யறதையும் தெளிவாக சொல்லிடலாம். இந்த வராமல் இருக்குது அப்படின்றது இந்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் மருந்து தீர்வல்ல, உணவு தான் தீர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமானதுன்னா உணவு தான். அந்த உணவு பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை உணவு, அதாவது பழைய சாதம் அந்த மாதிரி நிறுத்திட்டு நல்லா சூடாக முடிஞ்ச வரைக்கும் சூடாக சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சைனீஸ் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா காலையில் தும்மலாக போடுவாங்க. தும்மல் நல்லா தும்பிடுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா தும்மல் ஏன்னா நமக்கு எது தேவையில்ல விஷயம் உள்ளே போகுது, அதை வெளியே கொண்டு வர தான் முயற்சி எடுக்குது. அதனால் தும்மலாம் தப்பு கிடையாது, தும்பி முடிச்சிருங்க, சரியா? அதே மாதிரி தண்ணி மூக்கில் விளைஞ்சால் வலி விட்ருக்கேன், அதுக்கு ஊசி போட்டு அந்த தண்ணி வலியை நிறுத்தாதீங்க. நிறுத்துனீங்க அதை நெஞ்சில் கட்டிட்டு அது சளியாக மாறிடும், அது வேற மாதிரி கொண்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் இருக்கணும் அவங்கள வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன செய்யணும்னா ஆவி பிடிக்கணும். வேலையாக ஆவி பிடிக்கணும்னா ஒரு 2 ரூபா தைலம், கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஆவி பிடிங்க, அந்த நீர் கோருக்குள்ளே வெளியே கொண்டு வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துங்க, நல்லெண்ணெய் நல்லா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டு கீழே இறக்கி வச்சு சூடு ஆடின பின்னாடி கொஞ்சம் பெப்பர் தூள் அப்படியே தூவி விட்டு படுப்பன்னு தூவி விட்டு அப்படியே சூடாக இளம் சுட்டு சாப்பிட்டு முடிங்க. நல்லா மென்று சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக உங்களுக்கு இந்த சளி ஒழுகிறது சைனீஸில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், சளி வராமல் பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி இயற்கையாக பயன்படுத்தலாம். எனக்கு இதெல்லாம் பண்ண டைம் இல்லை, நான் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட வைத்தியசாலையில் தூதுவளை, ஆடுதோடா, கண்டங்கத்திரி, கற்பூரவள்ளி, கருந்துளசி, கருஞ்சீரகம், பொலித்தும்பை இந்த மாதிரி சேர்ந்த கலவையான தூதுவளை தேனீன்ற கிடைக்கும். அதை கொஞ்சம் எடுத்து நீங்கள் பயன்பெற்றுக்கலாம். உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். சின்ன குழந்தைங்க, பெரியவங்க அனைவருமே அதை பயன்படுத்திக்கலாம். இவங்க தான் பயன்படுத்த கிடையாது. ஏன்னா இது சின்ன சின்ன பேக்காக இருக்கும். நீங்கள் வெறும் சுடுதண்ணி மட்டும் போட்டு கொதிக்க வச்சா போது, வேறு எதுவுமே தேவையில்லை. எல்லாமே உள்ள இன்ஸ்டன்ட் அதிமதுரம், பனல் கண்டல் உள்ளே சேர்த்துருப்பாங்க, நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி இயற்கையான உணவுகளை பயன்படுத்தி பயன்பெறலாம்.